Welcome to How to Do channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சுவையான spicy, அதாவது cheesy crunchy crispy corn cutlet. Ingredients: corn 200 grams, bread crumbs 1 cup, garlic 5 numbers, boiled potato 3 mashed, chili powder 1 teaspoon, corn flour 100 gram, maida 200 gram, chopped coriander leaves 1 cup. ஒரு பாத்திரத்துல கார்னோட கட் பண்ண garlic சேர்த்தறலாம். smashed potato சேர்த்தறலாம். தேவையான அளவு chili powder சேர்த்தறலாம். corn flour தேவையான அளவு சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்க coriander leaf சேர்த்துக்கலாம். எல்லாமே கலந்துக்க மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கடைசியா சீஸ் சேர்த்து எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மைதா மாவை தொட்டு உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ல தட்டி வச்சுக்கலாம். என் அம்மா இங்க ட்ரையாங்கிள் ஷேப்ல பண்ணிருக்காங்க. ட்ரையாங்கிள் ஷேப்ல பார்க்கிறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. மைதா மாவு, உப்பு, சில்லி பவுடர் எல்லாமே கலந்து விட்டு தோசை மாவு பாத்திரத்துல வச்சுக்கலாம். உப்பும் சில்லி பவுடரும் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். இந்த ட்ரையாங்கிள் பீசஸை எடுத்து இந்த பேட்டர்ல டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ டிப் பண்ணி வச்சிருக்க பீசஸை பிரெட் கிரம்ஸ்ல நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா ட்ரையாங்கிள் பீசஸையும் பிரெட் கிரம்ஸ்ல போட்டு டிப் பண்ணி எடுத்துக்கலாம். பொரிச்சு எடுக்கிறதுக்காக எண்ணெயை மீடியம் ஃப்ளேம்ல சுட வச்சுக்கலாம். 2-3 மினிட்ஸ் நல்லா வேகணும். நல்லா வேகிற மாதிரி 2 சைடும் திருப்பி திருப்பி போடணும். இந்த ஸ்மெல்ல ரொம்ப அரோமேட்டிக்கா இருக்கும். கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வேகட்டும். வாவ், பார்க்கிறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல. இந்த கட்லெட்டை சாஸ்ல தொட்டு சாப்பிட்டேன். ரொம்ப டேஸ்டா இருந்தது. எனக்கு இந்த கட்லெட் ரொம்ப ரொம்ப பிடிச்சதுனால தான் இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்து அசத்திடுங்க. கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து இந்த வீக்கெண்டை ஸ்பைசியோட என்ஜாய் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.